Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 2.9ல உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 2.10ல உள்ள எல்லா MCQவும் பார்க்கலாம். அதுல first MCQ பாருங்க. Euclid division lemma states that for positive integer a and b there exists a unique integer q and r such that a is equal to bq plus r must satisfy. அதாவது நமக்கே தெரியும் யூக்ளிட் டிவிஷன் லெம்மானா என்ன, ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சா ரெண்டு யூனிக் இன்டிஜர் q and r வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகி நமக்கு இந்த ஃபார்மட்ல எழுதுற மாதிரி வரும். அதாவது a is equal to bq plus r. a ங்கிறது டிவைசர், b ங்கிறது டிவைடட், q ங்கிறது கோஷன், r ங்கிறது ரிமைண்டர். சரியா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபார்மட்ல r வந்து எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சரியா? r ஓட வேல்யூ ஆக்சுவலா எப்படி இருக்கணும், 0ல இருந்து b க்கு கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு கம்மியா இருக்கணும். இப்போ b க்கு வந்து 3 வேல்யூ கொடுத்தோம்னா 3 குள்ள இருக்கணும். 0ல இருந்து 3 குள்ளனா என்ன வரும், 0 1 2 இருக்கணும். இப்போ b க்கு வேல்யூ 4 ஆ இருந்துச்சுனா 0 1 2 3 இருக்கணும். அதாவது 0ல இருந்து b க்கு கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு கம்மியா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப r வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. பேலன்ஸ் என்ன இருக்கு, b c d மூணு ஆப்ஷன் இருக்கு. நீங்க கவனிங்க, இது 0 லெஸ் than இருக்கு, இது 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் than இருக்கு. அப்போ 0 வரணும்னா இது லெஸ் than வரணுமா, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வரணுமா, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு தான வரணும். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அதாவது 0 is less than or equal to r is less than b. அதாவது 0ல இருந்து b க்கு உள்ள வேல்யூஸ் எல்லாமே r ஓட வேல்யூஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? புக்ல வந்து பேஜ் நம்பர் 37ல யூக்ளிட் டிவிஷன் லெம்மா கான்செப்ட் கொடுத்து அதோட கண்டிஷனையும் கொடுத்திருப்பாங்க. அதை வந்துட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை வந்து படிச்சிட்டீங்கனாலே இது பார்த்த உடனே நீங்க வந்து அடிச்சிடலாம். புரிஞ்சுதா? Second question பாருங்க. Using Euclid division lemma, if the cube of any positive integer is divided by 9, then the possible remainders are. அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை கியூப் பண்ணி அதை 9 ஆல டிவைட் பண்ணா நம்மளோட ரிமைண்டர், பாசிபிள் ரிமைண்டர் என்ன அப்படிங்கறத क्वेश्चन கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு 0ன்னு எடுத்துக்கலாம்னு வைங்களேன். 0 வந்து ஆக்சுவலா பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. பட் வந்து நம்ம எடுத்துக்கும் போது பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்தாங்கன்னா 0 ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து தான் ஆகும். ஸோ 0 எடுக்கக்கூடிய கட்டாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பாசிட்டிவ் இடத்துல தான் நம்ம போட்டுக்கணும். சரியா? இப்போ 0க்கு எப்போதுமே வந்துட்டு நம்மளுக்கு ரிமைண்டரா கிடைச்சிடும். சரியா? கியூபா இருந்தாலும் சரி, இது ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. கியூப் கேட்டாலும் சரி, ஸ்கொயர் கேட்டாலும் சரி, ஃபோர்ஸ் கேட்டாலும் சரி, பவர் டைம்ல 0 நமக்கு ரிமைண்டரா வந்துட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ 0ங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு ரிமைண்டரா ஏதாச்சும் ஒரு இதுலயாச்சும் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ரியாலிட்டி. சரியா? அதனால 0 வந்து ஃபர்ஸ்டே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 1. 1 கியூப் பண்ணுங்க. 1 கியூப் பண்ணா 1. இந்த 1 தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 9 ஆல டிவைட் பண்ண போறோம். 9 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், 1 9 ஆல டிவைட் பண்ணா 1ங்கிறது 9 ஓட கம்மியாங்கிறதுனால நான் 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கிறேன். என்ன வரும், 10 வந்துருமா? அப்ப 9 1s are 9. ரிமைண்டர் நமக்கு என்னப்பா வருது, ரிமைண்டர் நம்மளுக்கு 1 வருது. அப்போ 1 கியூப் பண்ணி நம்ம 9 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் 2. சரியா? 2வை கியூப் பண்ணலாம். 2வை கியூப் பண்ணா 8. இந்த 8ஐ இப்போ 9 ஆல டிவைட் பண்ண போறேன். சரி, அப்ப 8ஐ 9 ஆல டிவைட் பண்ணா சேம் எனக்கு 9 ஓட 8ங்கிறது கம்மியான வேல்யூ. ஸோ 0 பாயிண்ட் வச்சு நான் 0 சேர்த்துக்கிறேன். அப்போ 9 8s are 72 இல்லையா? 9 8s are 72, ரிமைண்டர் நம்மளுக்கு 0. அப்போ 2 கியூப், அதாவது 2வை கியூப் பண்ணி அதை 9 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 8 கிடைக்குது. நெக்ஸ்ட் 3. 3ஐ கியூப் பண்ணுவோமா? 3ஐ கியூப் பண்ணா நம்மளுக்கு என்னது, 27. சரியா? இப்போ 27 நான் என்ன பண்ண போறேன்னா 9 ஆல டிவைட் பண்ண போறேன். சரியா? 27 9 ஆல டிவைட் பண்ண போறேன். 27 9 3s are 27. அப்ப ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் வந்து எனக்கு 0 வந்திருக்கு. ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, நெக்ஸ்ட் எனக்கு 0 வந்திருக்கு. இதே வந்துட்டு எனக்கு 4ஐ கியூப் பண்ணா என்ன கிடைக்கும்பா, 4ஐ கியூப் பண்ணா எனக்கு 64. 4ஐ கியூப் பண்ணா எனக்கு 64. சேம் இதே மாதிரி இப்ப நான் வந்து 64ஐ நான் வந்து 9 ஆல டிவைட் பண்ண போறேன். சரியா? 9 7s are 63. ரிமைண்டர் என்ன வரும், ரிமைண்டர் வந்து எனக்கு 1 கிடைக்கும். அப்போ 4ஐ கியூப் பண்ணி 9 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. இப்போ 5ஐ கியூப் பண்றேன். 5ஐ கியூப் பண்ணா 125. இப்போ சேம் அதே மாதிரி நம்ம 125ஐ 9 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு 9 1s are 9, பேலன்ஸ் 3 5 வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு 9 3s are 27. ரிமைண்டர் வந்து எனக்கு 8 கிடைக்கும். இங்க நல்லா கவனிங்களேன், 0 1 8, திரும்பி 0 1 8. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும், 0 1 8. அப்போ எனக்கு பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னன்னா 0 1 8 மட்டும் தான் வரும் அப்படிங்கறது பாசிபிள் ரிமைண்டர்ஸ். அப்ப ஆப்ஷன் ஏ தான கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? Third question பாருங்க. If the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is. அதாவது 65m minus 117 ஓட வேல்யூ வந்து இந்த 65க்கும் 117க்கும் உள்ள HCF ஓட வேல்யூ தான் இதோட வேல்யூவா.
சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை ஈக்குவல் பண்ணோம்னா நம்மளுக்கு m ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னது m ஓட வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்களே. சரியா? நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல HCF கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம் HCF? அதாவது A is equal to BQ plus R. சரியா? இது வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட கான்செப்ட். நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிப்போம். சரியா? நம்ம 2.3 2.4லாம் இத வச்சு தான் பண்ணிருக்கோம். ஓகேவா? இங்க கவனிங்க. 65 வந்துட்டு B ஓட வேல்யூ, 117 வந்துட்டு A ஓட வேல்யூ. எப்பவுமே A ஓட வேல்யூ வந்து பெரிய நம்பரா தான் இருக்கும். சரியா? கம்பேரிங் டு B. ஓகே. இப்போ 117 is equal to 65 into கோஷன்ட்டும் தெரியாது, நம்மளுக்கு ரிமைண்டரும் தெரியாது. சரியா? நம்மளுக்கு கோஷன்ட்டும் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 117 65 ஆல டிவைட் பண்ணணும். 65 1s are 65, பேலன்ஸ் வந்து நமக்கு 52. அப்ப கோஷன்ட் இருக்க இடத்துல 1 வரும், ரிமைண்டர் இருக்க இடத்துல எனக்கு 52 வரும். சரியா? எனக்கு ரிமைண்டர் இருக்க வேல்யூ 0 வந்தாதான் என்னால HCF கண்டுபிடிக்க முடியும். ஆனா ரிமைண்டர் இருக்க இடத்துல எனக்கு 0 இல்ல, அதுக்கு பதிலா 52 இருக்கு. என்ன பண்ணணும்? அதாவது 65 வந்து இந்த சைடு போட்டுக்கணும், 52 இந்த சைடு போட்டுக்கணும். சரியா? B ஓட வேல்யூவை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி A ஓட வேல்யூக்கும் R ஓட வேல்யூவை B ஓட வேல்யூக்கும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்காதெல்லாம்? 65 is equal to 52 into சேம் கோஷன்ட்டும் தெரியாது, எனக்கு ரிமைண்டரும் தெரியாது. என்ன பண்ணணும்? 65 52 ஆல டிவைட் பண்ணணும். 52 1s are 52. எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா எனக்கு வந்து 13 கிடைக்கும். சரியா? அப்போ கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து எனக்கு 13. சரியா? இங்கேயும் எனக்கு என்ன கிடைக்கல? ரிமைண்டர் 0 கிடைக்கல. அப்ப என்ன பண்ணுவோம்? திரும்பி இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். என்ன பண்ணணும்? 52 is equal to 13 into இங்க வந்து 13 4s are எனக்கு 52 வந்துரும் இல்லையா? அப்ப எனக்கு வந்து ரிமைண்டர் 0 ஆயிடும். ரிமைண்டர் 0 ஆனாலே நமக்கு HCF ஓட வேல்யூ என்ன? HCF அதாவது B க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் HCF ஓட வேல்யூ. அப்போ 65 க்கும் 117 க்கும் உள்ள HCF என்னது? 13. சரி, B ஓட வேல்யூ தான் நமக்கு வந்து HCF. ஓகே. இப்போ எதுக்கு ஈக்குவல் பண்ணோம்? 65m minus 117 is equal to 13. சரியா? இப்போ 65m is equal to 117 இந்த சைடு போச்சுனா பிளஸ்ல வந்துரும். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 130. சரியா? அப்ப 65 1s are 65 2s are. அப்ப m ஓட வேல்யூ என்ன? m ஓட வேல்யூ 2. ஓகே. சாரி, ஆப்ஷன் B வந்து 2 தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டான்னு புரிஞ்சுதா? Fourth question பாருங்க. The sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729. அதாவது 1729 ஓட prime factors ஓட பவரை ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1729 ஓட prime factor என்னப்பா? அதாவது 7 into 13 into 19. அதாவது இந்த மூணு நம்பரே நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1729 கிடைக்கணும். அதே மாதிரி இந்த மூணு நம்பருமே நம்மளுக்கு பிரைம் நம்பரா தான் இருக்கும். நீங்க வந்து மூணு நம்பரா தான் எடுத்துக்கணும்னா அப்படி ஒன்றும் இல்லை, நான் ரெண்டு நம்பராவும் எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டு நம்பர்ல என்னால இது கொண்டு வர முடியல, மூணு நம்பரா மட்டும்தான் என்னால கொண்டு வர முடிஞ்சது. சரியா? இப்போ வந்துட்டு சில சம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரேஷன் 2 into 2 into இந்த மாதிரி போடுவோம். 2 3s are 5 1s are இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டே இருக்கும். ஸோ ஆனா இந்த நம்பரை இந்த மாதிரி பிரிக்க முடியல, அதுக்கு பதிலாக டேரக்டாவே எழுதுறோம். பாருங்க 7 into 13 into 19. நமக்கு என்ன क्वेश्चनனா இந்த பிரைம் ஃபேக்டர்ஸோட பவர்ல உள்ளதை ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப 7 பவர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. 13 பவர்ல 1 இருக்கு. 19 பவர்ல 1 இருக்கு. அப்ப 1 + 1 + 1 வேல்யூ என்ன? 1 + 1 + 1 ஓட வேல்யூ 3. அதாவது சம் ஓட வேல்யூ என்ன? நமக்கு 3. அப்ப ஆப்ஷன் C 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டான்னு புரிஞ்சுதா? Fifth question பாருங்களேன். The least number that is divisible by all the numbers from 1 to 10 both inclusive is. அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு எந்த நம்பர் எடுத்தாலும் எனக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பரை டிவைட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, இப்போ ஒரு நம்பர் நான் வந்து 10 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்தேன்னா எனக்கு வந்து எந்தெந்த நம்பர்லாம் டிவிசிபிள் ஆகும்? அதாவது 2 டேபிள்ல 10 வரும், 5 டேபிள்ல 10 வரும், 10 டேபிள்ல 10 வரும். இப்போ இன்னும் பார்த்தோம்னா 1 டேபிள்ல 10 வரும். இப்போ பேலன்ஸ் இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் 2 5 10 1ங்கிற நம்பர்ஸ் மட்டுமா இருக்கு. 7 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, இப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்குல்ல. அப்போ எனக்கு வந்து 7 டேபிள் 3 டேபிள் 4 டேபிள் எல்லாம் 10 வரல. ஸோ நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா இப்போ அதுவும் அவங்களே வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு நம்பரு எனக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் எந்த நம்பர் எடுத்தாலும் 7 எடுத்தாலும் 7 டேபிளையும் டிவிசிபிள் ஆகணும், 4 எடுத்தாலும் 4 டேபிளையும் டிவிசிபிள் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுங்க. அதே மாதிரி அந்த நம்பர் லீஸ்ட் நம்பரா இருக்கணும். அதுக்கு மேல நீங்க எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ தான் லீஸ்ட் நம்பரா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே வழி எல்சிஎம் எடுக்கிறது தான். அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். என்ன வரும்? 1, 2 1s are 3 அப்படியே வரும், 2 2s are 5 அப்படியே வரும், 2 3s are 7 அப்படியே வரும், 2 4s are 9 அப்படியே வரும், 2 5s are. நெக்ஸ்ட் 3 டேபிள் எடுத்துக்கலாம்.
1, 1, 3 1s are 2 அப்படியே வரும், 5 அப்படியே வந்துடும், 3 1s are 7 அப்படியே வரும், 4 அப்படியே வரும், 3 3s are next 5. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 டேபிள் எடுத்துக்கலாமா? 1, 1, 1, 2 1s are 5 அப்படியே வரும், 1, 7, 2 2s are 3 அப்படியே வரும், next 5. நெக்ஸ்ட் 5 எடுத்துக்கலாமா? என்ன வரும்? 1, 1, 1, 1, 5 1s are 1, 7, 2, 3, 5 1s are. ஓகே, இங்க பாருங்க 2 3 5 2 இது வரை எழுதியாச்சு. பேலன்ஸ் வந்து 7 2 3 ஓட முடிக்கிறேன். இது மூணுமே எனக்கு வந்து பிரைம் நம்பர்ஸ்ன்றனால நான் இதோட சேர்த்து டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். என்ன வரும்? 2 எனக்கு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 3 அப்ப 2 கியூப் இன்டு 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 3 ஸ்கொயர் இன்டு 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 டைம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 7. ஓகேவா? அப்ப 2 கியூப் இன்டு 3 ஸ்கொயர் இன்டு 5 இன்டு 7 ஓட வேல்யூ என்ன? 2520. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 2520 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? 6th கொஸ்டின் பாருங்க. 7 power 4k is congruent to dash mod 100. அதாவது 7 power 4k னு வந்து கொடுத்திருக்காங்க. k ஓட வேல்யூ என்னன்னு கொடுக்கல. k க்கு வந்து நம்ம தான் 1 2 3 சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த வேல்யூவை 100 ஆல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இப்ப k க்கு பதிலா நம்ம 1 கொடுப்போமே. அப்ப என்ன கிடைக்கும்? 7 power 4 னு கிடைக்குமா? 7 power 4 ஓட வேல்யூ என்ன? 2401. இந்த 2401 100 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2401 100 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 24 போடுமா? 24 போட்டா 240 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன? இது வந்து 0 ஆயிரும். ரிமைண்டர் இங்க வந்து இறக்கணும்னா 1 ஆகிருமா? அப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து நமக்கு 1 கிடைக்குது. கரெக்ட்டா? ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. அப்போ 7 power 4 ல எனக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. 7 power 4 into 2 போட்டா 8 கிடைக்குமா? அப்ப 7 power 8 க்கும் எனக்கு 1 தான் கிடைக்கும். 7 பவர்ல ஃபுல்லா 4 மல்டிபிள்ஸ் எல்லாமே எனக்கு என்னவா கிடைக்கும்னா 1 ஆ தான் கிடைக்கும். ஏன்னா 7 power 4 க்கே நம்ம வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நீங்க எல்லாத்துக்கும் போட்டு பார்க்கணும்னா அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் 4 மல்டிபிள்ஸ் எல்லாமே. இங்க 4k வந்திருந்தா மட்டும் இது ஃபாலோ பண்ண தேவையில்லை. 5k கொடுத்திருந்தாலும் 5 எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? 7 power 5 கண்டுபிடிச்சு அதை வந்து 100 ஆல டிவைட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதான் 5 மல்டிபிள்ஸ்க்கு எல்லாமே. அப்ப 4 க்கு என்ன ரிமைண்டர் வந்திருக்கு? 1 வந்திருக்கா? அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா இங்க ஒரு 0 சேர்த்து இங்க ஒரு 0 சேர்த்தோம்னா என்ன வரும்? ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான். ஸோ ஆப்ஷன் ஏ 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டான்னு புரிஞ்சுதா? 7th question பாருங்க. Given f1 is equal to 1, f2 is equal to 3 and fn is equal to fn minus 1 plus fn minus 2, then fi is. அதாவது f1 ஓட வேல்யூவும் f2 ஓட வேல்யூவும் கொடுத்துட்டு ஒரு டேர்மோட கண்டிஷனையும் கொடுத்துட்டு fi என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. fi னா என்னக்கு பதிலா போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? 5 minus 1 4, இங்க 5 minus 2 3 கிடைக்கும். அப்ப f4 ம் தெரியாது, f3 ம் தெரியாது இல்லையா? நம்ம முதல்ல f3 f4 கண்டுபிடிச்சாதான் f5 கண்டுபிடிக்க முடியும். சரியா? f3 என்ன வரும்? f3 is equal to என்னக்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா f3 minus 1 என்னது 2. அப்ப f2 plus 3 minus 2 என்னது 1. அப்ப f1. f2 ஓட வேல்யூ என்ன? f2 ஓட வேல்யூ 3 plus f1 ஓட வேல்யூ 1. 3 plus 1 என்னது 4. நெக்ஸ்ட் f4. f4 is equal to 4 minus 1 என்னது f3 plus 4 minus 2 என்னது f2. f3 ஓட வேல்யூ என்ன? f3 ஓட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம் 4 plus f2 ஓட வேல்யூ என்ன? 3. 4 plus 3 என்னது 7. நெக்ஸ்ட் f5. f5 is equal to 5 minus 1 என்னது f4 plus 5 minus 2 என்னது 3 f3. f4 is equal to f4 ஓட வேல்யூ என்ன? f4 ஓட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம் 7 plus f3 ஓட வேல்யூ என்ன? f3 ஓட வேல்யூ 4 is equal to 11. அப்போ f5 ஓட வேல்யூ என்ன? 11. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 8th problem பாருங்க. The first term of an arithmetic progression is unity and the common difference is 4. Which of the following will be term of this AP? அதாவது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னது? t1 ன்னு சொல்லலாம், இல்லைன்னா a அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா யூனிட்டின்னு கொடுத்துட்டாங்க. யூனிட்டினா என்னப்பா? யூனிட்டினா 1ன்னு அர்த்தம். சரியா? யூனிட்டி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 1ன்னு சொல்லி எடுத்துக்கணும். அதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ் வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. காமன் டிஃபரன்ஸ்னா டியோட வேல்யூ 4ன்னு சொல்லிட்டாங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருக்கிறதுக்கு பாசிபிளா இருக்கு? அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருக்கிறது எந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம t ஃபார்முலா என்ன? tn is equal to a plus n minus 1 into d. ஏன் இந்த ஃபார்முலா எடுத்தோம்? ஏன்னா இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்கணும். சரி, ஓகே. a ஓட வேல்யூ என்னப்பா? a ஓட வேல்யூ 1 plus n minus 1 into d ஓட வேல்யூ 4. அப்போ 1 plus 4n minus 4 4n minus 3 கிடைக்கும். என்னது? tn ஓட வேல்யூ.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஎன், அதாவது எந்த நம்பர் வந்துட்டு இதுக்கு ஜேபியா இருக்கிறது சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 4n minus 3 is equal to 4551 தானே. இப்போ இந்த 3 இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 3 ஆகும். அப்போ 4n is equal to 4554 வருது. இப்போ எனக்கு 4 ஆல கேன்சல் பண்றாண்டா என்னால கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ண முடியல. ஒரு ஃபிராக்ஷனான நம்பர் தான் வரும் பாருங்க. இப்போ 4 1s are 4, 3 4 1s are 4, பேலன்ஸ் 1 வரும். இது 4 3s are 12, பேலன்ஸ் 3 வரும். அப்போ எனக்கு வரும்னா 4 8s are 32 வருது. ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு வரனால ஃபுல்லா எனக்கு என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட்டா எனக்கு வந்து டிவிசிபிள் ஆகல. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த நம்பர் வந்து ஒரு ஃபிராக்ஷனா வரும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் tn ஓட வேல்யூ 1091 எடுத்துப்போமா? என்ன வரும்? 4n minus 3 is equal to 1091 வரும். இப்போ -3 இந்த சைடு போச்சுன்னா +3. இப்போ 4n is equal to 1094 னு கிடைக்கும். அப்ப எனக்கு திரும்பி இதுவும் எனக்கு வந்து ஃபுல்லா கேன்சல் ஆக முடியல. அதனால எனக்கு ஆப்ஷன் 2 வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 எடுத்து பாப்போமா? ஆப்ஷன் 3 பாருங்க. 4n minus 3 is equal to 7881. -3 இந்த சைடு போச்சுன்னா +3. அப்ப 4n is equal to 7884 னு கிடைக்குமா? அப்ப 4 1s are இங்க 4 1s are 4, பேலன்ஸ் 3 கிடைக்கும். 4 9s are 36, பேலன்ஸ் 2 கிடைக்கும். 4 7s are 28, எனக்கு இங்க 4 1s are 4. அப்போ எனக்கு இது வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆனனால எனக்கு ஆப்ஷன் சி தான் எனக்கு ஏபி. ஆப்ஷன் டி க்கு நம்ம செக் கூட பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷன் சி நமக்கு கரெக்டா இருந்துச்சு. அப்படியே நீங்க செக் பண்ணாலும் என்ன வரும்? இது கூட நம்ம வந்து 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 13534 னு வருமா? அப்ப எனக்கு 4 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு வரல, ஃபிராக்ஷனால தான் வருது. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 9th question பாருங்க. If 6 times of 6th term of an AP is equal to the 7 times of a 7th term, then the 13th term of the AP is, அதாவது 6 times the 6th term னா என்ன பார்த்தோம்? 6 times the 6th term, அதாவது T6 of an AP is equal to 7 times of the 7th term னா T7 அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. क्वेश्चन என்னன்னா 13th term, அதாவது T13 என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். Tn ஃபார்முலா என்ன? Tn is equal to a plus n minus 1 into d. சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? அப்ப 6 into n க்கு பதிலா 6. அப்ப a plus 6 minus 1 5 d is equal to 7 into n க்கு பதிலா a வந்து அப்படியே வந்துரும் plus n க்கு பதிலா என்ன வரும்? 7 வரும். அப்ப 7 minus 1 6d. ஓகேவா? இங்க இப்போ 6 உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 6a plus 30d is equal to 7a plus 42d. ஓகேவா? இப்போ 6a இந்த சைடு கொண்டு போய்க்கலாம், 42d இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ 7a minus 6a is equal to 30d minus 42d. அப்போ 7a minus 6a ஓட வேல்யூ என்ன? a is equal to 30 minus 42 வந்து minus 12d. ஓகேவா? இப்போ a ஓட வேல்யூ நம்ம minus 12d னு வச்சுக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T13. எங்க என்ன பண்ணனும்? n க்கு பதிலா 13 கொடுக்கணும். அப்போ a plus 13 minus 1 என்னது? 12d. a ஓட வேல்யூ ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சோம்? minus 12d னு கண்டுபிடிச்சோம். minus 12d plus 12d. அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆகி T13 is equal to 0 னு கிடைச்சு. அப்போ ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஆப்ஷன் A 0 is the right answer. இந்த क्वेश्चन எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 10th question பாருங்க. An AP consists of 31 terms. If its 16th term is m, then the sum of all terms of the AP is, அதாவது ஒரு ஏபியில் வந்து 31 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுல 16th டேர்மோட வேல்யூ m னு சொல்லிட்டு அப்போ இந்த 31 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ, அதாவது சம் ஆஃப் தி ஆல் டேர்ம்ஸ்னு அர்த்தம். இந்த மொத்த 31 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? T16 is equal to m னு அவங்களே கொடுத்தாங்க. Tn ஃபார்முலா என்ன? Tn is equal to a plus n minus 1 into t. ஓகேவா? அப்ப T16 னா என்ன வரும்? T16 is equal to a plus 16 n க்கு பதிலா 16 கொடுத்தோம்னா 16 minus 1 15 னு கிடைக்கும். 15d. அதாவது T16 ஓட வேல்யூ ஆல்ரெடி m னு கொடுத்துட்டாங்க. அப்ப a plus 15d is equal to m னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? sum of the all terms. மொத்தமே எத்தனை டேர்ம்ஸ்னா இருக்கு? 31. அதாவது S31 தான் கண்டுபிடிக்கணும். சரியா? Sn ஃபார்முலா என்னப்பா? Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. கரெக்ட்டா? ஓகே. இப்போ n க்கு பதிலா 31 கொடுத்தோம்னா S31 is equal to 31/2 into 2a plus 31 minus 1 என்னது? 30d. ஓகே. இப்போ 31/2 into இந்த இங்க இருந்து நம்ம 2 காமன் எடுத்துக்கலாமா? 2 காமன் எடுத்தா என்ன வரும்? a plus 15d னு கிடைக்கும். ஓகே. இந்த 2 எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப 31 into a plus 15d ஆல்ரெடி என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க? m னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப 31 into அந்த a plus 15d க்கு பதிலா m போட்டுக்கலாம். அப்ப S31 ஓட வேல்யூ என்ன? 31m. ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா இந்த क्वेश्चन எப்படி போட்டோம்னு?
11th question பாருங்க. In an AP of the first term is 1 and the common difference is 4. How many terms of AP must be taken for the sum to be equal to 120? அதாவது ஒரு AP அத்தமெட்டிக் ப்ராக்ரஷனோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்ன அர்த்தம்? ஏயோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. காமன் டிஃபரன்ஸ் வந்து 4. அதாவது டியோட வேல்யூவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 4ன்னு சொல்லிட்டு. என்ன கொஸ்டின்னா how many terms of the AP எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ 120 கேட்டிருக்காங்க. அதாவது SN ஓட வேல்யூ வந்து 120 கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதாவது n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். SN ஃபார்முலா என்ன? SN is equal to n/2 into 2a plus n minus 1 into d. கரெக்டா? வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? SN ஓட வேல்யூ 120 is equal to n/2 into 2 a ஓட வேல்யூ 1 2 into 1 2 னே வரும். n ஓட வேல்யூ தெரியாது. இப்போ வந்து d ஓட வேல்யூ என்ன 4. அப்ப 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 4n minus 4 னு கிடைக்குமா? இப்போ n 120 is equal to n/2 into 2 minus 4 minus 2 னு கிடைக்கும். 4n minus 2 னு கிடைக்கும். 120 is equal to n/2 into இங்க 2 காமன் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2n minus 1 னு கிடைக்கும். இந்த 2 இந்த 2 எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ n உள்ள மல்டிப்ளை பண்ணா 2n squared minus n இங்க 120 இந்த சைடு வச்சா -120 னு இருக்கும் is equal to 0. அதாவது இது பக்கம் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? இப்போ n க்கு முன்னாடி என்ன இருக்கு? 2 இருக்கு. அதனால அந்த 2வை நான் இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 into 120 என்னது 240. முன்னாடி என்ன சைன் இருக்கு? மைனஸ். அப்போ -1. ஓகேவா? 16 into 15 வந்து என்னோட வேல்யூ வந்துட்டு 240. ஆனா 240ங்கிறது எனக்கு என்ன வந்திருக்கு? மைனஸ்ல வந்திருக்கு. எனக்கு மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூவோட சைனும் மைனஸ்ல வந்திருக்கனால பெரிய நம்பர் சைடு நான் போட்டுக்கிறேன். -16 plus 15 ஓட வேல்யூ -1 -16 into plus 15 ஓட வேல்யூ -240. சரியா? இப்போ எனக்கு 2 ஆல மல்டிப்ளை பண்ணனால நான் 2 ஆலயே டிவைட் பண்ணிக்கணும். 2 1s are 2 8s are. இப்போ இங்க 2 அப்படியே வந்து 15/2 னு கரெக்ட்டா வருமா? இப்போ எனக்கு என்ன வரும்னா n - 8 into 2n minus 15 னு கிடைக்கும். 2n plus 15 is equal to 0 னு கிடைக்கும். அப்ப என்னோட வேல்யூ ஒண்ணு எனக்கு 8 ஆ இருக்கும், இல்லனா -15/2 ஆ இருக்கும். எனக்கு n மைனஸ்லயே வராது, ஃபிராக்ஷன்லயே வராது. அப்போ இந்த வேல்யூ கிடையாது. என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 8. அப்ப ஆப்ஷன் C 8 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த क्वेश्चन எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 12th question பாருங்களேன். A is equal to 2 power 65 and B is equal to 2 power 64 plus 2 power 63 plus etc. up to 2 power 0. Which of the following is true? அதாவது A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் ட்ரூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனுமே A ஓட வேல்யூவையும் B ஓட வேல்யூவையும் கம்பேர் பண்ணி எழுதிருக்காங்க. சரியா? ஆனா நமக்கு A ஓட வேல்யூ டைரக்டா தெரிஞ்சிருச்சு 2 power 65 னு. ஆனா B ஓட வேல்யூ டைரக்டா கொடுத்திருக்காங்க. கொடுக்கல. ஒரு சீரிஸா கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணனும்னா முதல்ல இந்த சீரிஸை எடுத்துட்டு நம்ம B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். B ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா A ஓட வேல்யூவையும் B ஓட வேல்யூவையும் கம்பேர் பண்ணி இதுல எது ட்ரூ அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். B ஓட சீரிஸ் என்ன கொடுத்திருக்காங்க? B is equal to 2 power 64 plus 2 power 63 plus etc. up to 2 power 0 னு கொடுத்திருக்காங்க. நீங்க கவனிங்க. B is equal to 2 power 0. அதாவது நான் இப்போ 1 plus 4 நான் 4 plus 1 னு எழுதிக்கலாம் தானே? 5 plus 7 7 plus 5 னு எழுதிக்கலாம். ஏன்னா எனக்கு ரெண்டோட வேல்யூ ஈக்குவல்ங்கறனால நான் வந்துட்டு இத திருப்பி எழுதுனாலும் எனக்கு அதேயோட வேல்யூ தான கிடைச்சிரும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்துக்கறத நான் வந்துட்டு லாஸ்ட்ல இருந்து திருப்பி எழுதிக்கிறேன். அப்ப 2 power 0 ஓட வேல்யூ என்ன? 1 plus 2 power 0 க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 2 power 1 இருக்கும் இல்லையா? அப்ப 1 plus 2 power 1 2 power 1 க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 2 power 2 அப்ப 2 square plus etc. up to என்ன இருக்கும்? 2 power 63 plus 2 power 64 வரை இருக்கும். கரெக்ட்டா? இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? 1 plus 2 plus 2 square plus etc. up to ஒரு டேர்ம் வந்துட்டு இருக்கு. நம்ம இது என்ன பண்ணனும்னா இதுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும், காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து n கண்டுபிடிச்சு ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவல்? a க்கு. a ஓட வேல்யூ 1. இப்போ இது வந்து AP ஆ GP ஆன்னு தெரியாது. AP னா என்ன அர்த்தம்னா AP னா ரெண்டோட காமன் டிஃபரன்ஸ் நமக்கு சேமா இருக்கு. அப்ப 2 - 1 ஓட வேல்யூ என்ன? 1. ஆனா இந்த 2 ஸ்கொயர் வேல்யூ 4 4 - 2 னு கிடைக்கும்போது நமக்கு 2 வருது. அதனால எனக்கு காமன் டிஃபரன்ஸ் சேமா இல்லாதனால இந்த டேர்ம் வந்து எனக்கு AP கிடையாது. சரி GP செக் பண்ணுவோமா? அப்ப 2/1 ஓட வேல்யூ 2. இப்போ 4/2 ஓட வேல்யூ எனக்கு 2 தான். அப்ப எனக்கு வந்து காமன் ரேஷியோ சேமா இருக்கனால எனக்கு இந்த சீரிஸ் வந்து ஒரு GP. அதனால நான் காமன் ரேஷியோ எடுத்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப வேல்யூ என்ன? 2 னு கிடைச்சிரும். ஓகே, என்னோட வேல்யூ என்னப்பா? என்னோட வேல்யூ 65. அது எப்படி நீங்க 65 கொடுத்தீங்க? 2 power 64 தானே இருக்கு அப்படினு சொல்லி கேட்டீங்க. ஆனா இங்க கவனிங்க, 2 power 1 எதுல ஸ்டார்ட் ஆயினா செகண்ட் டேர்ம்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து 64 டேர்ம்ஸ் இருக்கு. ஆனா இங்க முன்னாடி ஒரு டேர்ம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கனால 65. என்னோட வேல்யூ என்ன? 65. ஓகே, GP ன்னு சொல்லியாச்சு. R ஓட வேல்யூ 1 விட அதிகமா இருக்கு. 1 விட அதிகமா இருந்தா SN ஃபார்முலா என்ன? SN is equal to A into R power n minus 1 divided by R minus 1. Yes, என்னோட வேல்யூ என்ன? என்னோட
வேல்யூ 65 இஸ் ஈக்குவல் டு a ஓட வேல்யூ 1 இன்டு r ஓட வேல்யூ என்ன r ஓட வேல்யூ 2 பவர்ல என்ன இருக்கு 65 minus 1 divided by r ஓட வேல்யூ 2 minus 1 அப்போ 2 power 65 minus 1 தான் வந்துட்டு எனக்கு எதோட வேல்யூவா b ஓட வேல்யூ a ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க a ஓட வேல்யூ 2 power 65 b ஓட வேல்யூ 2 power 65 minus 1 அதாவது 2 power 65 க்கு என்ன ஆன்சர் வருதோ அதை விட எனக்கு ஒரு நம்பர் கம்மியா இருக்கு ஆனா a வந்து 2 power 65 க்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் எனக்கு a ஓட வேல்யூ அதாவது a வந்து b ஐ விட ஒரு நம்பர் கூட இருக்கு அப்போ a is larger than b by 1 தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர் இந்த क्वेश्चन எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா 13th question பாருங்க the next term of a sequence 3 by 16 1 by 8 1 by 12 1 by 18 is அதாவது இந்த சீக்வென்ஸ்ல ஓட நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு முதல்ல நம்ம காமன் ரேஷியோ காமன் டிஃபரன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி எது என்ன சீக்வென்ஸ் ஜிபியா ஏபியா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் சரியா ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுக்கு ஈக்குவல் ஏக்கு ஏயோட வேல்யூ என்ன 3 by 16 ஓகே இப்போ இது வந்து ஏபியா ஜிபியான்னு தெரியாது ஏபினா என்ன பண்ணணும் காமன் டிஃபரன்ஸ் செக் பண்ணணும் இப்போ 1 by 8 minus 3 by 16 ஓட வேல்யூ வந்து -1 by 16 ஆனா 1 by 12 minus 1 by 8 ஓட வேல்யூ -1 by 18 அப்போ எனக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு சேமா இல்ல காமன் டிஃபரன்ஸ் சேமா இல்லனா எனக்கு இந்த சீக்வென்ஸ் ஏபி இல்ல சரி நம்ம காமன் ரேஷியோ செக் பண்ணுமா காமன் ரேஷியோனா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ 1 by 8 divided by 3 by 16 ஓட வேல்யூ 2 by 3 எனக்கு சேம் 1 by 12 divided by 1 by 8 ஓட வேல்யூ எனக்கு 2 by 3 அப்போ எனக்கு காமன் ரேஷியோ வந்து சேமா இருக்கு காமன் ரேஷியோ சேமா இருந்தா இந்த சீக்வென்ஸ் ஜிபி னு அர்த்தம் அப்ப நம்ம எழுத வேண்டியது காமன் ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் செகண்ட் டேர்ம் divided by ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ 8 1s are 8 2s are அப்போ 3 by 2 வந்துட்டு எனக்கு டிவைடட் கீழ இருக்கு டிவைடட் கீழ டிவைட் ஆச்சுனா என்ன பண்ணனும் டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கலா எழுதணும் 3 by 2 ரெசிப்ரோக்கலா எழுதுனா 2 by 3 கிடைக்கும் 2 by 3ங்கிறது 1 விட கம்மியான நம்பர் சரி ஓகே இப்போ நீங்க வந்து இத ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம் ஒன்னு விட கம்மியா இருக்கனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் டேர்ம்னா என்ன அர்த்தம் இந்த 1 by 18 க்கு அடுத்து உள்ள டேர்ம் 1 2 3 4 5 ஃபிஃப்த் டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும் அதாவது t5 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நீங்க tn ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படி இல்லனா இன்னொரு ஒரு ஷார்ட்கட் இருக்கு பாருங்க இது வந்து 1 மார்க்குக்குலாம் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா 2 மார்க்கு கேட்டா இப்படி போட கூடாது சரியா tn ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் இப்போ எனக்கு r ஓட வந்துட்டு வேல்யூ வந்து 2 by 3 ன்னு அர்த்தம் அதாவது ஒவ்வொரு டேர்ம்க்கு நடுவுல 2 by 3 டேர்ம் வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ 3 by 16 ஓட 2 by 3 ஐ மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1 by 8 வந்துரும் 1 by 8 ஓட 2 by 3 ஐ மல்டிப்ளை பண்ணா 1 by 12 வந்துரும் இதோட 2 by 3 ஐ மல்டிப்ளை பண்ணா 1 by 18 வரும் அப்ப இதோட 2 by 3 ஐ மல்டிப்ளை பண்ணா எனக்கு நெக்ஸ்ட் டேர்ம் வந்துரும் தானே அப்போ 1 by 18 ஓட நான் 2 by 3 ஐ மல்டிப்ளை பண்ண போறேன் என்ன கிடைக்கும் 2 1s are 2 9s are அப்போ 1 by 9 3s are 27 1 by 27 னா இதோட நெக்ஸ்ட் டேர்ம் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இது வந்து ஷார்ட்கட் 1 வேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதே 2 மார்க்ல கேட்டா tn ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் புரிஞ்சுதா 14th question பாருங்க if the sequence t1, t2, t3, etc are in AP then the sequence t6, t12, t18, etc is அதாவது t1, t2, t3 ங்கற சீக்வென்ஸ் வந்து AP ஆ இருந்துச்சுனா t6, t12, t18 ஓட சீக்வென்ஸ் வந்து என்னவா இருக்கும் GP ஆ இருக்குமா AP ஆ இருக்குமா இல்ல ரெண்டுமே இருக்காதா கான்ஸ்டன்ட்டா இருக்குமா அப்படிங்கறது வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க t1, t2, t3 னா 1 2 3 ன்னு சொல்லி எழுதிக்கலாம் சரியா 1 2 3 தான் t1 t2 t3 ன்னு எழுதிக்கறாங்க சரியா அப்போ t6 t12 t18 எப்படி எழுதிக்கலாம் 6 12 18 etc ன்னு சொல்லி எழுதிக்கலாமா நம்ம செக் பண்ண போறது இந்த சீக்வென்ஸ் தான் இந்த சீக்வென்ஸ் அவங்களே AP ன்னு கொடுத்துட்டாங்க நம்ம செக் பண்ண போறது இந்த சீக்வென்ஸ் தான் 6 12 18 etc இப்போ ஒரு சீக்வென்ஸ் வந்து GP ஆ இருக்கணும்னா அதுக்கு எது கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் காமன் ரேஷியோ வந்து சேமா இருக்கணும் அதாவது இது ரெண்டுக்கும் உள்ள காமன் ரேஷியோவும் இது ரெண்டுக்கும் உள்ள காமன் ரேஷியோவும் நமக்கு சேமா இருக்கணும் இப்போ 12 divided by 6 னா என்ன வரும் 12 divided by 6 னா 6 1s are 6 2s are இதோட காமன் ரேஷியோ வந்து நம்ம 2 ஆனா இப்போ 18 divided by 12 போட்டு பாருங்க 18 divided by 12 போட்டு பார்த்தோம்னா இப்போ 2 6 are 2 9s are இப்போ 3 2s are 3 3s are அப்ப 3 by 2 ன்னு வந்துரும் இல்லையா அப்ப இதோட காமன் ரேஷியோவும் நமக்கு சேமா இல்ல அப்போ இந்த சீக்வென்ஸ் GP இல்லங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி AP ஆன் செக் பண்ணுவோம் AP னா என்ன அர்த்தம் காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும் சரியா காமன் டிஃபரன்ஸ்னா இது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்மோட வேல்யூ கரெக்ட்டா இருக்கும் இல்லையா அப்ப 12 6 ஓட வேல்யூ 6 18 12 ஓட வேல்யூ அதுவும் 6 அப்போ இந்த சீக்வென்ஸ்ல எனக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு காமன் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா நமக்கு என்ன ஆன்சர் அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் அப்ப ஆப்ஷன் B அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இந்த क्वेश्चन எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா 15th question பாருங்க the value of 1 cube plus 2 cube plus etc up to 15 cube minus 1 plus 2 plus 3 plus etc up to 15 அதாவது இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னது 1 cube plus 2 cube plus etc up to 15 cube minus
1 plus 2 plus etc. up to 15. ஓகேவா? இப்போ sum of the first n natural numbers cube பண்ணக்கூடியதுக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square minus sum of the first n natural numbersக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. சரியா? இந்த டேர்ம்க்கு என்னோட வேல்யூ 15. அப்போ 15 into 15 plus 1 16 divided by 2 the whole square minus இந்த டேர்மோட வேல்யூவும் எனக்கு 15 தான். எது? என்னோட வேல்யூ. அப்போ 15 into 15 plus 1 16 divided by 2. 2 8s are 2 8s are. சரியா? அப்போ இப்போ 8 into 15 ஓட வேல்யூ என்ன? 8 into 15 ஓட வேல்யூ 120. 120 the whole square minus இது 8 into 15 ஓட வேல்யூ 120. சரியா? இப்போ 120 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காமனா வெளிய எடுத்துக்கலாம். 120 வெளிய காமனா எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? இங்க 120 minus 1 ன்னு கிடைக்குமா? அப்போ 120 into 119 கிடைக்கும். 120 into 119 ஓட வேல்யூ என்ன? 14,280. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி 14,280. ஓகேவா? இந்த क्वेश्चन எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.10ல் உள்ள எல்லா எம்சிக்யூஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.